அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய Physics by அப்படிங்கிற நம்முடைய காணொளி சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள், ஆங்கிலத்துல மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். நம்முடைய நீட் சிலபஸ்ல 13வது அலகுல இந்த பாடம் இருக்கிறது. அதுல ஒரு கேள்வி நம்ம போன வீடியோவில் காணொலியில ஒரு கேள்வி பார்த்தோம். இப்போ அடுத்த கேள்வி வந்து இப்போ நம்ம பார்க்கணும். ஓகேயா? என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னா, நீட் தேர்வில் 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. புவிப்பரப்பில் A எனும் புள்ளியில் சரிவு கோணம் டெல்டா இஸ் ஈக்குவல் டு +25 டிகிரி. சரியா? புவிப்பரப்பில் B எனும் புள்ளியில் சரிவு கோணம் டெல்டா இஸ் ஈக்குவல் டு -25 டிகிரி. இதில் இருந்து பெறப்படுவது என்ன? என்னன்னு சொன்னா, 4 தெரிவுகள் வழக்கம் போல A மற்றும் B புவியின் வடை அரைக்கோளத்தில் உள்ளது. A தென் அரைக்கோளத்திலும் B வட அரைக்கோளத்திலும் உள்ளது. A வட அரைக்கோளத்திலும் B தென் அரைக்கோளத்திலும் உள்ளது. A மற்றும் B புவியின் தென் அரைக்கோளத்தில் உள்ளது என்று 4 தெரிவுகள் நமக்கு கொடுக்கிறாங்க. இது எப்படி சார் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து சரிவு கோணம் ஆங்கிள் ஆஃப் டிப் அப்படின்னா தான் டெல்டாங்கிற சிம்பல் இருக்கும். அப்படின்னா என்ன? அதற்கு காந்த சரிவு அப்படின்னு கூட ஒரு பேர் வந்து நம்முடைய புத்தகத்துல இதை பற்றி தெளிவாக கொடுத்திருக்கிறாங்க. ஒரு புள்ளி ஒன்றில் புவியின் மொத்த காந்த புலம் B காந்த துருவத்தளத்தின் கிடைத்தள திசையுடன் ஏற்படும் கோணம் சரிவு கோணம் டெல்டா அல்லது காந்த சரிவு என அழைக்கப்படுகிறது. நம்ம ஏற்கனவே படிச்ச புத்தகத்தை. சரியா? இப்ப அந்த அடிப்படையில இது எப்படி சொன்னா, அரைக்கோளம் அப்படின்னா சார், பூமியை வந்து பூமியில நடுவரை கோடு அல்லது பூ மத்திய ரேகை அப்படின்லாம் தமிழ்ல சொல்லுவோம். ஆங்கிலத்தை ஈக்குவேட்டர் சொல்லுவோம். பூமியினுடைய தென்மடலா பிடிச்சு அதுல மத்தியில போகக்கூடிய கோடுகளுக்கு நடுவரை கோடுன்னு சொல்லுவோம். அதற்கு வடக்கே உள்ள பகுதியை, பூமியினுடைய பகுதியை வட அரைக்கோளம் சொல்கிறோம். தெற்கே உள்ள பகுதியை தென் அரைக்கோளம் சொல்லுவோம். இந்த சரிவு கோணத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு புத்தகத்துல கூட ஒரு கொடுத்திருப்பாங்க. ஆமா, நம்ம சென்னை இந்தியா இங்க இருக்கு, வட அரைக்கோளத்தில் இருக்கா தென் அரைக்கோளத்தில் இருக்கா? வட அரைக்கோளத்தில். 8 டிகிரி வட அட்சரேகை முதல் 37 டிகிரி வட அட்சரேகை இப்படிலாம் நம்ம சின்ன கிளாஸ்லயே ஸ்கூல்ல வந்து படிச்சிருக்கோம். அந்த அடிப்படையில நம்ம புத்தகத்துல கொடுத்துருக்கிறாங்க, சென்னைக்கு வந்து அந்த டெல்டா அதாவது சரிவு கோணம் இருக்கு இல்லையா, ஆங்கிள் ஆஃப் டிப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது 14 டிகிரி 28 மினிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்ன வேல்யூ? நேர்குறி தான். நெகட்டிவ் கொடுக்கல, இது நேர்குறி தான். ஆக புவியின் வட அரைக்கோளத்தில் டெல்டா நேர்குறியுடன் இருக்கும், தென் அரைக்கோளத்தில் டெல்டா இருக்கும். அப்படின்னால நமக்கு என்ன முடிஞ்சு போச்சு? நமக்கு கொடுக்கப்பட்ட கணக்குல A எனும் புள்ளியில் சரிவு கோணம் டெல்டா இஸ் ஈக்குவல் டு +25, B யில் வந்து சரிவு கோணம் டெல்டா இஸ் ஈக்குவல் டு -25. அப்படின்னால என்ன சார் அர்த்தம்? சென்னை மாதிரியே A என்கின்ற புள்ளி வட அரைக்கோளத்தில் இருக்கிறது, அதனால அதுக்கு பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு. B ல வந்து நெகட்டிவ் இருக்கு, அதனால அது தென் அரைக்கோளத்தில், B என்ற புள்ளி தென் அரைக்கோளத்தில். ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகளில் 3வது தெரிவு சரியானது அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஓகேயா? நம்ம இதே பாடத்துல, அதாவது காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் அப்படிங்கிறத பற்றி பாடத்துல 13வது அலகுல வேறு ஒரு கேள்வி அடுத்த காணொளியில் காணலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.